பாருங்க, பிலிப்பு போய் தேவன் இறந்துட்டாரு, உயிர் தெழுந்துட்டாரு, போயிட்டாரு. இதே கலிலியாவுக்கு பிலிப்பு போய் என்ன பண்றான்? பிரசங்கம் பண்றான். பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ணி மக்கள் கலிலியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறான். எத்தனை பேர் இங்க ஞானஸ்தானம் பெற்றீங்க? எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றீங்க, சந்தோஷமான விஷயம். பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தான். யாஷோவா மிஷா நாமத்தில் ஞானஸ்தானம் எல்லாரும் பெற்றுக்கிட்டாங்க. அந்த இடத்துக்கு மறுபடியும் யார் போறா? வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14 இருந்து 17 வரைக்கும். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் யாவாகிய யாஷோவா மிஷாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களை கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே ஞானஸ்தானம் பெற்றார்களா? தேவனுடைய சீஷன் மூலமாக தான் பெற்றாங்க, பிலிப்பின் மூலமாக தான் பெற்றாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஞானஸ்தானம் பெற்ற இடத்துல என்ன இல்லை? பரிசுத்த ஆவி இல்லை. இங்க நிறைய பேர் நினைக்கிறோம், நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. யாஷோவா மிஷா நாமத்தில் ஞானஸ்தானம் நான் பெற்றிருக்கேன். அடுத்தது ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருக்கு? பரிசுத்த ஆவி. பாருங்க, அந்த ஜனங்கள்கிட்ட பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொன்ன உடனேயே அங்க பேதுருவும் யோவானும் போய் என்ன பண்ணாங்க? அவர்கள் மேல் கைகளை வைத்த போது அவர்கள் என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இங்க அநேகர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனால் பிலிப்பு வந்து சொன்ன உடனே ஞானஸ்தானம் பெற்றுட்டோம். ஆனா உள்ள என்ன இல்லை? பரிசுத்த ஆவி இல்லை. இப்ப இந்த பரிசுத்த ஆவி வேணும். என்ன வேணும்? பரிசுத்த ஆவி வேணும். பரிசுத்த ஆவி இல்லைன்னா வெறும் பாத்திரம். என்ன பாத்திரம்? வெறும் பாத்திரம். கதை யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? ஒரு ஊழியக்காரனுக்கு மனைவி இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? கடன்பட்டு இருந்தாங்க. எலிசாட்ட என்ன சொன்னா தெரியுமா வார்த்தை? என் புருஷன் தேவனுக்கு உண்மையா இருந்தவன், ஆனால் நாங்க கடன்பட்டது நிமித்தமாக அவர்கள் என்னுடைய பிள்ளைகளை அடிமையாக்க பார்க்கிறார்கள். என்ன பார்க்கிறாங்க? யார? பிள்ளைகளை அடிமையாக்க பார்க்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதா? தேவ சமூகத்தில் புருஷன் ஊழியம் செஞ்சானா, இந்த அம்மா என்ன பண்ணல, பிள்ளைங்க என்ன பண்ணல, அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? கடன் வந்துச்சு, அடிமைத்தனம் வந்துச்சு. எலிசா அந்த இடத்தை விட்டு எங்கேயாவது நகர்ந்தானா? ஒண்ணுமே பண்ணல. என்ன தெரியுமா சொன்னா? நீ வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கி எண்ணெயை ஊற்று அப்படின்னாரு. நீ சும்மா இருக்கதான் பிரச்சனை, நீ ஊழியம் செய்ய ஆரம்பி. நிறைய வெறும் பாத்திரம் இருக்கு, எல்லாத்தையும் உன் வீட்டுக்குள்ள கொண்டு வா. பாத்திரத்தை கொண்டு வந்தது யாரு? பிள்ளைங்க. எண்ணெயை ஊற்றுறது யாரு? இந்த ஸ்திரீ. ஊழியத்தை ஸ்திரீயும் பிள்ளைகளும் நிறைவேற்ற ஆரம்பித்தார்கள். கடன் பிரச்சனை மாறி போனது. அல்லேலூயா. என் புருஷன் ஊழியம் செஞ்சான், நான் அமைதியா இருக்கேன். அப்படி இல்லை. உங்கள் மீது ஒரு ஊழியம் இருக்கிறது, அதை செய்கிற போது கடன் பிரச்சனை மாறும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தர் மேலும் ஒரு ஊழியம் இருக்கு. அப்ப ஸ்திரீ ஊழியம் செய்ய ஆரம்பித்தான், பிள்ளைகள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். கடன் பிரச்சனை என்னாச்சு? அது மாறி போனது. உங்க வீட்டு பக்கத்திலே நிறைய வெறும் பாத்திரம் இருக்கு இல்லையா? அந்த வெறும் பாத்திரத்துக்கெல்லாம் எண்ணெயை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, இந்த பரிசுத்த ஆவியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இடிமுழக்க பிள்ளைகளுடைய வேலையாக இருக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய வேலையாக இருக்கிறது. தேவனை குறித்து அவர்களுக்கு அறிவிப்பது. அப்ப ஈஸியா கடன் பிரச்சனை மாறணும்னா இது ஈஸியான வழி போல. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. கடன் பிரச்சனை மாற ஒன்றும் பண்ணல, ஊழியம் பண்ணாப்ல. வெறும் பாத்திரத்தை வாங்கு, கொண்டு வா, வேலை முடிஞ்சு. எண்ணெயை ஊற்று, கடன் பிரச்சனை என்னாச்சு? மாறி போனது. எண்ணெய்ங்கிறது என்னது? சுவிசேஷம்ங்கிற ஊழியம் இல்லையா? தேவனை குறித்ததான செய்தியை நீங்கள் அயலாருக்கு அறிவிக்கிற போது உங்கள் கடன் பிரச்சனை அது மாறி போகிறதாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யறதே இல்லை, உட்கார்ந்துட்டு எனக்கு கடன் பிரச்சனையா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே நடக்கல, என் பிள்ளைகள்லாம் அடிமையா இருக்கு. என்ன காரணம்? செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யாமல் போன வெறும் பாத்திரம். அது வெறுமனே இருக்குன்னா அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் பெற்ற பாத்திரங்கள், ஆனால் வெறுமையாக இருக்கு. உள்ள என்ன இல்ல? எண்ணெய் இல்ல. உள்ள என்ன இல்ல? பரிசுத்த ஆவி இல்ல. உள்ள என்ன இல்ல? ஊழியம் இல்ல. இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சபையில வந்து உட்கார்றனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்ப பிரயோஜனம் உள்ள பாத்திரம் என்ன தெரியுமா? அந்த ஸ்திரீயினுடைய பாத்திரம். அது எப்படி இருந்துச்சு? எண்ணெய் உள்ளதாக இருந்துச்சு. அது அநேகருக்கு பயன்பட்டது இல்லையா? ஊத்திட்டே இருந்தாங்க, குறைவடையவே இல்லை. ஆனபடினால் அவர்களுடைய பிரச்சனையும் மாறி போச்சு அந்த ஊழியத்தினூடாக. இங்க வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் எப்பொழுது தேவ ஊழியத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது என்ன செய்யும்? உங்களுடைய
பாத்திரங்கள் பிரயோஜனப்பட ஆரம்பிக்கும். பாத்திரம் எப்படிங்க பிரயோஜனப்படும்? பெத்தானியாவில் இந்த பொண்ணோட பாத்திரம் எப்படி பிரயோஜனப்பட்டுச்சு சொல்லுங்க? எப்படி பிரயோஜனப்பட்டுச்சு? வாசிங்க, அதை ஒருக்க கூட வாசிங்க. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். என்ன பண்ணாலாம்? பாத்திரத்தை உடைத்தார்கள் இல்லையா? பாத்திரத்தை என்ன பண்ணாங்க? உடைச்சாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். பாத்திரம் வெறுமையாக இருக்கக்கூடாது. அதில் என்ன இருக்கணும்? பரிசுத்தாவி இருக்கணும், எண்ணெய் இருக்கணும். இது அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா இன்னொரு கான்செப்டை தேவன் சொல்கிறார். பாத்திரம் என்ன செய்யணும்? உடைக்கப்படணும். எந்த பாத்திரம் உடைக்கப்படணும்? தேவன் இருக்கக்கூடிய பாத்திரம், எண்ணெய் இருக்கக்கூடிய பாத்திரம், அது உடைக்கப்படணும். யாஷுவா உடைக்கப்பட்டாரா? ஆமா, உடைக்கப்பட்டார். உங்களிடத்தில் தேவன் இருந்தால் நீங்கள் உடைக்கப்படுவீர்கள். யாக்கோபு என்ன பண்ணப்பட்டான் தெரியுமா? இந்த ஏரோது ராஜா அவனை வெட்டி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லு. யாரை பார்த்து இடி முழக்கத்தின் பிள்ளைன்னு கூப்பிட்டாரோ அவனை இந்த உலகம் என்ன செஞ்சு? உடைச்சு போட்டுது. அப்ப தேவன் இருக்கக்கூடிய பாத்திரம் அது உடையணும். இன்னைக்கு நிறைய பேருடைய பாத்திரம் உடையல. இந்த சரீரம் என்ன செய்யல? உடையல. என்னெல்லாம் இருக்கு? அதே கோபம், அதே இச்சை, அதே பாவம். சரீரம் உடையாம நீங்க என்ன பண்ண முடியாது? எண்ணெயை பயன்படுத்த முடியாது. இந்த சரீரம் உடைஞ்சாதான் எண்ணெயை பயன்படுத்த முடியும் இல்லையா? அந்த ஸ்திரீ அந்த சரீரம் உடைந்தது ஆனபடினால் பயன்படுத்தப்பட்டது. அந்த பாத்திரம் உடைந்தது ஆனபடினால் எண்ணெய் என்ன செஞ்சு? ஊற்றப்பட்டுச்சு. எத்தனை பேர் உடைய தயாரா இருக்கிறோமோ அத்தனை பேரை என் தேவன் வணைந்து கொள்வார். அல்லேலூயா. நம்ம முதல்ல நம்மளை உடைவதற்கு ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்காக உடைய ஒப்பு கொடுக்கிற போதுதான் தேவன் என்ன பண்ணுவாரு? நம்மை வணைய ஆரம்பிப்பார்.